Hello friends, welcome to JRP Unique Designers. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சாரீல வந்துட்டு எப்படி வர்க் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். Black saree கஸ்டமர் வந்து என் மாமியாருடைய ஃப்ரெண்டுடைய saree ஃபுல்லா வந்து வர்க் பண்ணி கொடுக்க சொல்லிருக்காங்க. இதுல என்ன வர்க் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ற அந்த ஒயிட் பென்சில் அப்சரா கிளாஸ் மார்க்கிங். அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு இது வந்து 3 petal flower இது. इस मादिरी தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, இதுக்கு வந்துட்டு நான் கோல்டன் கலர் ஜரி எடுத்துர்க்கேன். இது நாட் போட்டுருக்கோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது நார்மலான லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் தான். அங்க ஒரு லாங் ஒரு ஷார்ட். அப்படிதான். இங்க வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஷேப் இருக்குது இல்லீங்களா, இந்த ஷேப்ல நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளவர் வந்து போடலாம். இது வந்து சாரீல நம்ம போடுறதுனால காட் இருந்துச்சுனாக்கா வந்துட்டு நல்லா இருக்கும். அப்பப்போ ஃப்ரேம் கழட்டி போட்டோம்னா டைமும் நமக்கு வேஸ்ட் ஆகும். அப்புறம் வந்து சாரீ வந்துட்டு ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னா டேமேஜ் ஆகிற மாதிரி தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணாமல் காட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த டிப்பும் வந்துட்டு ஈவனாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுத்துருவோம். செயின் ஸ்டிச் தான் போடுறேன். இங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அப்படியும் நான் இங்கேருந்து தான் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு லாங் போட்டு அப்புறமா அது கீழே ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டிச் போடுவேன். அதுக்கடுத்து அப்படியே மேலே போகலாம். ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு டிசைன் தான். இந்த ஷேப் மாத்திரம் வந்துட்டு நம்ம அப்படியே வரணும், மிஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் வந்து பார்க்க அழகாக தெரியும். இப்போ நான் இங்கேருந்து வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அவுட்லைன் கொடுக்கும்போது ஒரு ஃபினிஷிங் கிடைக்கணும். லாங் அப்படியே வந்துட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கட் தான் நம்ம இங்கே வச்சு இந்த பெட்டல்ஸுடைய மிடில் போட்டுப்போம். இதுக்கும் இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு லாங், இங்கே ஒரு ஷார்ட். இந்த கட் தானாவை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். கோல்டன் கலர் டியூப் பிட்ஸ் எடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் அப்படியே செயின் ஸ்டிச் ஒரு லைன் போட்டுன்னு வரேன். இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே வந்து மேலே ரிவர்ஸ் போவோம். ஒரு நாட் போட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம ஒரு கோல்டன் கலர் சம்கி வைக்கிறோம். கீழே இருக்கிற த்ரெட்டை இப்படி மேலே, அதே போல் ஆப்போசிட் சைட் போய் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த த்ரெட்டை வெளியே எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக போட்டுட்டேன்.
இது வந்துட்டு இந்த ஹோல்ஸாக இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரேம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணதுமே அது பர்ஃபெக்டாக வந்துடும். ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த பல்லுவில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வீடியோட ஹெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்டரை ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு சாரியில் வந்து கிளாத்தை அட்டாச் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரியுடைய ஹெண்டில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதனால் வந்து நம்மளுக்கு ஃப்ரேமில் வந்து சாரீ வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகாது. அதனால நம்ம இந்த கிளாத்தை வந்துட்டு அட்டாச் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம பார்டரில் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு நான் நார்மலான செயின் ஸ்டிச் தான் போடுறேன். இங்கே நம்ம அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். இது கர்வ் ஷேப்பில் எடுத்துகிட்டு வருவோம். இங்கே அதே மாதிரி தான், இதே தான் நம்ம மாற்றி மாற்றி அப்படியே வளைச்சி வந்துட்டு இதை போட்டுட்டு வருவோம். இந்த ஷேப்பில் வந்துட்டு நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் இந்த லைனை போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா லீஃப் போடலாம். நான் வந்துட்டு குட்டி குட்டிஸாக தான் லீஃபும் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சில்வர் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இங்கே இந்த கொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்கே வந்துட்டு ஒரு லூப் வழியாக நம்ம இந்த த்ரெட்டை வெளியே எடுத்து வந்து இந்த லீஃப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதுலேயும் செயின் ஸ்டிச் தான் ஃபில் பண்ண போகிறோம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டிஸாக வந்துட்டு நம்ம ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இப்போ தான் பார்க்க அழகாக தெரியும். இந்த த்ரெட்டை வெளியே எடுத்தோமோ வந்து இதை லாக் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த செயின் ஸ்டிச்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்றேன். எடுத்துட்டு லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணிப்போம். இந்த சாரியில் போட்டிருக்கிற எல்லா டிசைனுமே வந்துட்டு சிம்பிளான டிசைன் தான். செயின் ஸ்டிச் தெரிஞ்சிருந்தாவே போதும், நம்ம இந்த டிசைனை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடலாம். லாக் போடும்போது மாத்திரம் கவனமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே தான் வந்துட்டு நம்ம இந்த சாரீ ஃபுல்லாக போட போகிறோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த பல்லுவில் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டு ஒரு பெட்டல் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லைனு கோல்டன் கலர், ஒரு லைன் வந்துட்டு சில்வர் கலரில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 4 பெட்டல்ஸ் வந்து கோல்டன் கலர்லையும் 2 பெட்டல்ஸ் சில்வர் கலர்லையும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு கர்வ் ஷேப்பில் ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பெட்டல்ஸுங்களை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மிடில் இருக்கிற எல்லா பெட்டல்ஸுக்கும் சில்வர் கலர்லையும், அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற பெட்டல்ஸுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். மிடில் வந்துட்டு ஒரு டியூப் பிட்ஸ் கொடுத்து மேலே வந்து கர்வ் ஷேப்பில் 4 லைன்ஸு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பெட்டல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சாரியில் மற்ற எல்லா இடத்துலையும் எப்படி ஃப்ளவர் போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். இந்த பெரிய லீஃப் சுற்றிலையும் வந்துட்டு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டு ஒரு லைனு மிடில் ஒரு லைன் கொடுத்து டியூப் பிட்ஸ் போட்டிருக்கோம். இங்கே வந்து இருக்கிற எல்லா ஸ்டம்ப்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு சம்கி அந்த டிப்பில் வந்து சம்கி கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஒரு லைன் ஃபுல்லாக வந்துட்டு கோல்டன் கலர், ஒரு லைன் வந்துட்டு சில்வர் கலர்னு கொடுத்து இந்த சாரியை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாரியுடைய ஃப்ரண்ட்டில் மாத்திரம் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு 7 பெட்டல்ஸ் இருக்கிற ஃப்ளவரு. இதில் வந்துட்டு ஒரு ஸ்டெம்ஸ் கொடுத்து அதில் வந்து லீஃப் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்கி ஒன்று கொடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா 3 லீஃப் போட்டு அதுக்குள்ளே வந்து கட்தானா கொடுத்து மிடில் வந்துட்டு சம்கி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.